Good morning, children. Yesterday we saw structure of human heart. Today we see types of blood circulation. The blood circulates in our body as oxygenated and deoxygenated blood. ஸோ நம்மளுடைய பாடியில் blood circulate ஆகும்போது அது ஆக்சிஜனேட்டட் blood வந்து ஒரு சைடும் டீஆக்சிஜனேட்டட் blood வந்து ஒரு சைடும். அது ஆக்சிஜனேட்டட் blood வந்து லெஃப்ட் சைடும் டீஆக்சிஜனேட்டட் blood வந்து ரைட் சைடும் சர்க்குலேட் ஆகும். The types of circulation are, so எத்தனை types of blood circulation இருக்குன்னா, one is systemic circulation, second one is pulmonary circulation, third one is coronary circulation. First we see the systemic circulation. Why it is called as systemic circulation? ஏன் வந்து இது நம்ம systemic circulation சொல்றோம்னா, blood circulates for different system. இந்த blood வந்து இதில் circulate ஆகும்போது it supplies the blood for the different organ system. அதாவது ஆர்கன் சிஸ்டம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து பிளட்டை சப்ளை பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிஜனேட்டட் பிளட் from ventricle to left ventricle to various organs of the body. ஸோ அங்கே லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு வந்து அயோட்டா மூலிமா வேரியஸ் ஆர்கனுக்கு சப்ளை பண்ணுது. அயோட்டா கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வேரியஸ் ஆர்கன்ஸ்க்கு எடுத்துன்னு போகுதுன்னா அயோட்டா. அயோட்டா இஸ் த ஆர்டரி. இட் கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் to all the organs of the body from the left ventricle. Then you see the right atrium. Next பார்த்தீங்கன்னா right atrium receives the deoxygenated blood through superior vena cava, inferior vena cava. Right atrium வந்து deoxygenated blood வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுது. எதன் மூலியமானா through the vena cava, veins மூலியமா, superior vena cava, inferior vena cavaன்ட்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே வைக்கும் வருதுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகிருந்து ரைட் ஆரிக்கல் வரைக்கும் முடியுது. செகண்ட் ஒன் இஸ் பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ பல்மனரினாலே ரிலேட்டட் டு லங்ஸ், அதாவது லங்ஸுக்கு போகிற சர்க்குலேஷன். த பாத் ஆஃப் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகுது. Then pulmonary artery arises from the right ventricle. So right ventricle இருக்கிற இந்த deoxygenated blood எது எடுத்துன்னு போகுதுன்னா பல்மனரி ட்ரங்க் எடுத்துன்னு போகுது. தென் பல்மனரி ட்ரங்க் வந்து ரெண்டா டிவைட் ஆகிட்டு பல்மனரி ஆர்ட்ரியா, ரெண்டு பல்மனரி ஆர்ட்ரியா பிரியுது. தட் இஸ் பல்மனரி ஆர்ட்ரி அரைசஸ் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ பல்மனரி ஆர்ட்ரி எதில் இருந்து வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் and reaches the lungs with deoxygenated blood. ஸோ அந்த பல்மனரி ஆர்ட்ரி வந்து பிளட்டை வந்து அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எங்கே எடுத்துன்னு போகுதுன்னா டு த லங்ஸ். எங்கேருந்து எங்கே ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு எடுத்துன்னு போகுது. பல்மனரி வெயின்ஸ் கலெக்ட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் இருக்குது, 4 பல்மனரி வெயின்ஸ். தே கலெக்ட் த ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ். ஸோ லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி எங்கே எடுத்துருன்னா அண்ட் சப்ளை இட்ஸ் டு த லெஃப்ட் ஏட்ரியம் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்டோடைய லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு எடுத்துருது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் ஏட்ரியம் வரைக்கும் வருது. திஸ் இஸ் கால்ட் as பல்மனரி சர்க்குலேஷன். Here this diagram represents the systemic circulation as well as the pulmonary circulation. இந்த டயக்ராம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷனும் ரெப்ரசன்ட் பண்ணுது, பல்மனரி சர்க்குலேஷனும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க் அண்ட் ரெட் கலர் ஏரோ மார்க் கொடுத்துருக்கும் பாரு. ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ சிஸ்டமிக் சர்க்குலேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அயோட்டா வந்து வேரியஸ் ஆர்கன்ஸுக்கு எடுத்துன்னு போகுது, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு எடுத்துன்னு போகுது. Then the right atrium receives the deoxygenated blood through the superior vena cava, inferior vena cava. This is the systemic circulation. Next one is pulmonary circulation. So pulmonary circulation வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா pulmonary circulation
starts from the right ventricle. Right ventricle start ஆகுது. So அந்த right ventricle இருக்கிற deoxygenated blood it carries by the pulmonary artery. Pulmonary artery வந்து அந்த deoxygenated blood right ventricle இருந்து எங்க எடுத்துன்னு போகுதுன்னா and reaches to the lungs. Lungsக்கு எடுத்துன்னு போகுது. Next one, pulmonary veins. There are 4 pulmonary veins. They collect the oxygenated blood from the lungs and supply to the left atrium of the heart. This is the systemic circulation and pulmonary circulation. Next one is coronary circulation. Coronary, it is related to the heart. The supply of blood to the heart muscles, that is cardiac muscles, is called as coronary circulation. அதாவது blood வந்து heart musclesக்கு, அதாவது ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அந்த மசிலோடைய நேம் என்னது cardiac muscles. அந்த heart musclesக்கு சப்ளை ஆனால் அது என்ன circulation? coronary circulation. Cardiac muscles receive oxygenated blood from coronary artery. So cardiac muscles வந்து எதன் மூலமா oxygenated blood வந்து கிடைக்குதுன்னா from the coronary artery. coronary artery தான் வந்து அந்த cardiac musclesக்கு தேவையான oxygenated blood வந்து சப்ளை பண்ணுது. ஆல்ரெடி நம்ம coronary artery வந்து எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். it originate from the aortic arch. அதாவது அயோட்டாவுடைய அந்த வில் மாதிரி இருக்கிற வளைவு தான் அயோட்டிக் ஆர்ச்னு சொன்னேன். அந்த அயோட்டிக் ஆர்ச்சுடைய பேஸில் வந்து கரோனரி ஆர்ட்ரி வந்து ஒரிஜினேட் ஆகுது. இந்த கரோனரி ஆர்ட்ரி தான் வந்து கார்டியாக் மசில்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுது. Then next, deoxygenated blood from the cardiac muscles drain into the right atrium by the coronary sinus. So coronary sinus, and the coronary sinus, they collect the deoxygenated blood from cardiac muscles. So அது சுற்றி இருக்கிற அந்த cardiac muscles இருந்து deoxygenated blood வந்து coronary sinus collect பண்ணி எங்கே எடுத்துன்னு வருதுன்னா it brings to the right atrium. right atriumத்துக்கு எடுத்துன்னு வருது. When the blood circulates twice through the heart in one complete cycle, it is called double circulation. இது மாதிரி வந்து blood வந்து ஒரு complete cycle முடிக்குது. அது மாதிரி complete cycle முடிக்கும் போது oxygenated blood ஒரு சைடும் deoxygenated blood ஒரு சைடும் வந்து circulate ஆகுது. For example பார்த்தீங்கன்னா right atrium வந்து it receives the deoxygenated blood through the superior vena cava, inferior vena cava. Then the right atrium it pumps the blood to the right ventricle, right ventricle க்கு pump பண்ணுது. Then the right ventricle pumps the deoxygenated blood to the pulmonary artery. Then pulmonary artery it carries the deoxygenated blood to the lungs. Next பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல இருந்து the veins, pulmonary veins, it brings the oxygenated blood to the left atrium. Then the left atrium pushes the blood to the left ventricle. Then left ventricle it pushes the blood through the aorta. Aorta carries the oxygenated blood to different organs. இது மாதிரி வந்து blood வந்து circulation வந்து ரெண்டு முறை வந்து circulate ஆகுறதுனால it completes one cycle. So it is called as double circulation. In double circulation, the oxygenated blood do not mix with the deoxygenated blood. So இது மாதிரி double circulation அப்போ oxygenated bloodடும் deoxygenated bloodடும் ஒன்னோட ஒன்று mix ஆகாது. Because in between the atrium, they have the interatrial septum. So ஏட்ரியத்துக்கு நடுவில் வந்து ஒரு வால் இருக்கு. அந்த செப்டத்துடைய நேம் interatrial septum, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி வென்ட்ரிகலுக்கு நடுவில் இருக்கிற அந்த செப்டத்துடைய நேம் interventricular septum. They prevent the mixing of oxygenated blood and deoxygenated blood. So அந்த oxygenated bloodடும் deoxygenated bloodடும் mix ஆகாம prevent பண்ணுறது தான் இதனுடைய மெயின் வேலை. See, this diagram shows the coronary artery. So coronary artery வந்து எங்கிருந்து originate ஆகுது பார்த்தா அயோட்டா இருக்கு. அந்த அயோட்டா வந்து அந்த வளைஞ்சு வில்லு மாதிரி இருக்குல்ல, அது aortic arch. அந்த base of the aortic archலேருந்து இந்த coronary artery வந்து originate ஆகுது. They are the right coronary artery and left coronary artery. ரெண்டு coronary arteries இருக்கு. Coronary arteries they supply the oxygenated blood to the cardiac muscles. In some animals, the oxygenated blood and deoxygenated blood are mixed and pass through the heart only once. ஸோ சில அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் தனித்தனியாக சர்க்குலேட் ஆகாது. தே கேன் பாஸ் த்ரூ மிக்ஸ்டு, ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி தான் பாஸ் ஆகும். இந்த ஹார்ட்டில் போகும்போது ஒரே ஒரு டைம் தான் இட் கேன் பி என்டர் இன்சைட் த ஹார்ட்.
This type of circulation is called as single circulation. So இது மாதிரி வந்து circulation வந்து என்ன சொல்கிறோம், single circulation சொல்கிறோம். ஸோ single circulation வந்து எது எதில் பார்க்கலாம்னா ஃபிஷஸில் பார்க்கலாம், amphibiansல பார்க்கலாம், and certain reptiles, சில reptilesல மட்டும் பார்த்தினா the partial mixing of blood வந்து பார்க்கலாம். See the today's assignment. Why is the circulation in man referred to as double circulation? When the blood circulates twice through the heart in one complete cycle, it is called as double circulation. In double circulation, the oxygenated blood do not mix with the deoxygenated blood. ஸோ அந்த பிளட் சர்க்குலேட் ஆகும்போது ரெண்டு முறை சர்க்குலேட் ஆகுது, ரெண்டு டைம். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் தனியாக, டீஆக்சிஜனேட்டட் பிளட் தனியாக வந்து சர்க்குலேட் ஆகுது. இட் கம்ப்ளீட்ஸ் த ஒன் சைக்கிள், ஒரு சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன். இந்த டபுள் சர்க்குலேஷன் அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் எ நைஸ் டே.